இன்றைக்கு இந்த பொங்கல் சிறப்பு தின நாளில் விசேஷித்த ஜெபத்தை இன்றைக்கு நாம் வைத்திருக்கிறோம். இந்த கூடுகைக்கு நீங்க கடந்து வந்திருக்கீங்க. இன்றைக்கு அநேகருக்கு பல கேள்விகள். பொங்கல் கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டாடலாமா? பொங்கல் நாம் செலிப்ரேட் பண்ணலாமா? அப்படி கொண்டாடினால் ஏதாவது தவறு இருக்குதா அப்படின்னு அநேகருக்கு சில பேர் பயந்தும் செய்யறாங்க, சில பேர் தெரியாம செய்யறாங்க, சில பேர் தெரிந்தும் செய்கிறார்கள். ஆனா இன்றைக்கு வேதத்தின் பிரகாரமாக இன்றைக்கு இந்த பொங்கலை கொண்டாடுவதற்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று தமிழர் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு திருநாளாய் கொண்டாடுகிறோம். ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க, அறுவடை நிலத்தில் விவசாயத்தில் விதைக்கப்பட்ட எல்லா அறுவடை காரியங்களையும் நெற்கதிர்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து அதை புது பானையில் வைத்து அந்த புது நற்கதிர்களை வைத்து பொங்கி வரும்பொழுது அந்த ஒரு பொங்குதல் ஒரு சந்தோஷம் என்று சொல்லி, ஆனால் உலக மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் செய்கிற காரியம், சூரிய பகவான் என்று ஒருவர் இருக்கிறார். அந்த பகவான் எங்களுக்கு இந்த நற்கதிர்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுத்தார். வருண பகவான் நல்ல மழையை கட்டளையிட்டார். அதனால நாங்கள் பெரிய அடுப்பை வைத்து புது பானையில நற்கதிர்களை வைத்து அது பொங்கி வரும்பொழுது பொங்கலோ பொங்கல் என்று சூரிய நமஸ்காரம் செய்து அந்த பொங்கலை கொண்டாடுகிறார்கள். ஆனா நல்லா கவனிங்க, வேதாகமத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். இந்த உலகம் முழுவதுமாய் இருளாய் இருந்தது, தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் முழு உலகத்தையும் பார்த்தால் இருளாய் இருந்தது. ஆனால் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் இந்த பூமியும் வானத்தையும் சரி செய்யும்படி முதலாவது சமுத்திரத்தை உண்டாக்கினார். தண்ணீரை 3 நிலையாய் பிரித்தார். வானம் என்கிற ஆகாய விரிவுக்கும் பூமியிலையும் சமுத்திரமாக ஆண்டவர் பிரித்து விட்டார். அடுத்தது வெளிச்சம் உண்டாக கடவுள் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அவருடைய முகத்தின் பிரசன்னமாகிய அறிவாகிய அந்த ஒளி உலகம் முழுவதுமாய் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருந்தது. அந்த வெளிச்சம் தான் உலகத்தில் இருந்தது. தேவனுடைய வெளிச்சம் தான் இருந்தது. அடுத்தது ஆண்டவர் பகலிலே ஒரு வெளிச்சம் இருக்கணும் என்பதற்காக பெரிய சுடரை உண்டாக்கும்படி சூரியனை உண்டாக்கினார். இரவிலே சிறிய சுடர்களாய் உண்டாக்கும்படி சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஆண்டவர் உண்டாக்கினார். மற்ற செடி கொடி மரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆண்டவர் மூடு பனியை உண்டாக்கி செடி மர கொடிகளுக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல குளிர்ச்சி தன்மை கொடுத்தார். அடுத்ததுதான் நோவாவின் நாட்கள் தான் முதல் மழை 40 நாள் பெய்தது. இந்த மழையினால் தான் அப்பதான் முதல் மழை வந்தது. பார்த்தீங்கன்னா இப்படி ஆண்டவர் உலகத்தை எல்லாத்தையும் உண்டாக்கினார். நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சர்வவியாபி சர்வ சிருஷ்டிகர். அதனால இன்றைக்கு உலக ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, சூரியன் நமக்கு வெளிச்சம் கொடுப்பதனால அது ஒரு சூரிய பகவான், மழை நமக்கு பொழிவதனால வருண பகவான், இப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆண்டவர் படைத்ததையெல்லாம் மனிதர்கள் தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நல்லா கவனிங்க, இந்த பொங்கல் திருநாளிலே எதற்கு அடையாளமாக கொண்டாடுகிறாங்கன்னா, ஆண்டவர் நமக்கு 7 வகையான பண்டிகைகளை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவுடனே அவங்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால் 7 விதமான பண்டிகைகளை அவங்களுக்கு கொடுத்தார். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீர்கள் என்றால் அங்கே 7 வகையான பண்டிகைகள் அங்கு காணப்படுகிறது. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை பார்த்தீங்கன்னா
நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாடு என்பது நிழலா இருக்கிறது, புதிய ஏற்பாடு என்பது நிஜமா இருக்கிறது. ஆமே. பழைய ஏற்பாட்டில் என்னென்ன காரியங்கள் செய்தார்களோ அது இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. போஜனத்தை காலத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு நிஜமான காரியம் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. இது நிழல், இது நிஜம். அப்போ கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த பண்டிகை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. முதலாவது அந்த பண்டிகை ஆண்டவர் 7 பண்டிகையில மோசே கிட்ட சொன்னது போது முதல் பண்டிகை பஸ்கா. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக போகிறார். அந்த அவர் ஆட்டுக்குட்டியை, தேவாட்டுக்குட்டியாய், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர்தான் பஸ்காவாய் மாறினார். நமக்காய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதற்கு அடையாளம் தான் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது பழைய ஏற்பாட்டில். இரண்டாவது ஒரு பண்டிகை இருக்கிறது, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது. அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் நினைவு கூர்ந்து புதிய மனுஷனாய் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் அவருடைய சிலுவையை நினைவு கூறும் விதமாக ஆசரிப்பதுதான் புளிப்பில்லா அப்ப பண்டிகையாய் இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு பண்டிகை தான் முதற் பலன். இது முதற் பலன் பண்டிகை. இதை அசைவாட்டும் பண்டிகை என்று சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தில விளைகிற எல்லா விளைச்சல்களையும் கொண்டு வந்து தேவசபை முதல் அரிக்கட்டை கொண்டு வந்து ஆசாரியர்கிட்ட கொடுத்து அதை அசைவாட்டும் பொழுது முதற் கனி ஆண்டவருக்கு சொந்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது பார்க்கணும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் உயிர்த்தெழுதலும், அவர்தான் நிச்சயமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுததான் முதற் பலனாய் இருக்கிறது. இந்த பண்டிகையை தான் இன்றைக்கும் அநேகர் என்ன பண்றாங்க, அறுப்பின் பண்டிகையாக, சேர்ப்பின் பண்டிகையாக கொண்டு வந்து ஆலயத்துல ஏலம் விடுவதும் அதை கொண்டு வந்து செய்வதுமாய் இருக்கிறார்கள். இல்லைங்க, பழைய ஏற்பாட்டுல உண்மையா ஆண்டவர் கொண்டு வந்து முதற் பலனை கொடுக்க சொன்னார். ஆனால் இந்த பண்டிகை தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அறுவடை பண்டிகையாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு தேசத்துல தமிழ்நாட்டில் கொண்டாடுறார்கள். ஆனால் இதை என்ன பண்றாங்கன்னா, சேர்த்து வைத்து கடவுள் நமக்கு கொடுத்தார், ஆண்டவர் இந்த நிலத்துல நல்ல விளைச்சலை கொடுத்தார் என்று தேங்க்ஸ் கிவிங், நன்றி உள்ள அந்த இருதயத்தோடு ஆண்டவருக்கு சொல்வதுதான் நமக்கு இது ஒரு நல்ல ஒரு அறுவடை நாளாக நம்ம நினைக்கலாம். அல்லேலூயா. ஆனா நல்லா கவனிங்க, இதை கொண்டாடி இதை கொண்டு வந்து எல்லா அறுவடையை கொண்டு வந்து வைத்து சூரியனுக்கு வழிபடுவது என்பது தவறான காரியம். ஏனென்றால் நல்லா கவனிங்க, எல்லாவற்றையும் படைத்தவர் சிருஷ்டிகர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய ஆண்டவர். அப்போ படைத்தவரை துதியாமல் படைக்கப்பட்டவரை தெய்வமாக வணங்குவது என்பது உண்மையான தவறான காரியம். அல்லேலூயா. சூரியன் பார்த்தீங்கன்னா தீயோர் மேலும் நல்லோர் மேலும் வெளிச்சத்தை உண்டாக்க உதிக்கும்படிதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கிறாரா? நல்லவங்க மேலாம் சூரிய வெளிச்சம் படட்டும், கெட்டவங்க மேலாம் சூரிய வெளிச்சம் படக்கூடாது அந்த வித்தியாசம் வச்சிருக்காரா? எல்லார் மேலேயும் சூரியன் உதிக்கிறது. அதே போல மழையும் ஆண்டவர் வர்ஷிக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் மழை கிடைக்கும்படி தான் செய்கிறார். நல்லவங்க வீட்டிலாம் போயிட்டோம், கெட்டவங்க வீட்டில் மழையே பெய்யக்கூடாது என்பதாக ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கல. அப்போ ஆண்டவர் தான் மழையை கட்டளையிடுகிறவர், ஆண்டவர் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறவர். அப்போ படைத்தவரை நினைத்து இன்றைக்கு நமக்கு இந்த அறுவடையெல்லாம் கொடுத்தது யார் என்றால் நம்மை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. நன்றி செலுத்தலாமே தவிர இதை விக்கிரகமாக அதை வழிபடும்படி ஆண்டவர் படைத்த எல்லாத்தையும் அது இது ஒரு மாட்டு பொங்கலாக மாடு வழிபடுவதும் இல்ல சூரியனை வழிபடுவதும் என்பது, ஆண்டவர் படைத்ததை நீங்கள் ஏன் தெய்வமாக வழிபடுகிறீர்கள்?
தெய்வத்தை நேராக வழிபட்டு நன்றி சொல்லலாமே. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த விவசாய நிலத்துல விதைக்கும்படி எனக்கு உதவி செஞ்சீங்களே. நான் விதைத்தேன், நீர் பாய்ச்சினேன், ஆனால் இதற்கு ஜீவனை கொடுத்து விளை செய்தவர் என் ஆண்டவர். இன்றைக்கு இந்த அறுவடையை நல்லபடியாக பூச்சிகள் எல்லாம் அரிக்காதபடிக்கு, அழியாதபடிக்கு இதையெல்லாம் நான் அறுத்து கொண்டு இன்றைக்கு இதெல்லாம் மூட்டையாக வைத்து இந்த ஆசீர்வாதத்தின் பலனை நான் அனுபவிக்கிறேன் என்றால் இது நீங்க கொடுத்த ஈவுதான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு கூட்டம் சொல்றாங்க இந்த அறுவடை திருநாள் தான், அறுப்பின் பண்டிகை தான், அதனால இது நம்ம தான் கொண்டாட வேண்டிய பண்டிகை, ஆனா இதை தவறா கொண்டாடுறாங்க, அதனால கொண்டாடலாம் என்று ஒரு கூட்டம் சொல்றாங்க. ஒரு கூட்டம் சொல்றாங்க இல்ல, எசேக்கியேல் பாத்தீங்கன்னா வேதத்தில் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்தோடும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களால் கிழக்கு இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். கவனிங்க, இங்க பாத்தீங்கன்னா ஆலயத்திலே கொண்டு வந்து சூரிய நமஸ்கார வழிபாடுகளை இங்க செய்கிறத பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய பார்வையில அருவருப்பாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அதனால நல்ல கவனிங்க. இது இன்னைக்கு பாருங்க, முதல்ல ரோமன் கேத்தலிக்ல ஆர்சியில தான் இதை வழிபாடா கொண்டு வந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெந்தேகோஸ்தே காரியங்களே இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சில காரியங்கள் இது தவறா நடத்துகிறார்கள். அல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க. தமிழர் திருநாளாய் நம்ம நினைப்பது நல்லதுதான், ஆனால் இதை கொண்டு வந்து இதை படைத்து இதை என்ன பண்ணுங்க ஒரு வழிபாடாய் நினைப்பது என்பது தவறான காரியம் பொங்கல் என்பது. அதனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பொங்கல் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா இந்த குழப்பங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். நான் ஒரே தீர்வாய் சொல்கிறேன், பொங்கல் என்பது நம்ம தமிழர் திருநாளாய் ஒரு சந்தோஷமா நினைவு கூறலாம் தவிர, ஆனால் இதை கொண்டாடி மகிழ பண்ணி விக்கிரக ஆராதனையை மாற்றுவது என்பது தவறான காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இது தவறான காரியமாய் இருக்கிறது. அதனால கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் உண்மையாக இந்த அறுவடை நாளில முக்கியமாக நாம சிந்திக்க வேண்டிய காரியம் இதுதான். உண்மையாகவே 4வது பண்டிகையை ஆண்டவர் கொண்டாட சொன்னார். பெந்தேகோஸ்தே பண்டிகை 50வது நாள் வரும்பொழுது பெந்தேகோஸ்தே பண்டிகையாக 5வது பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா கரெக்டா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடப்பட்டு கரெக்டா 50வது நாள் கழிச்சு எண்ணி அன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே நாள் கொண்டாடப்படுகிறது. கரெக்டா இயேசு கிறிஸ்து பரமேறி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே சரியாக 40 நாள் அவர் சிஷ்யோடு கூட இருந்து பரமேறி போனார். அதிலிருந்து 50வது நாள் மேல் வீட்டறையில் அவங்க காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே எனும் 50வது நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டறையில ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. இதுதான் 50வது நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகையாக படியேற்பாட்டை நினைவு கூர்ந்தார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில ஊற்றப்பட்ட அந்த முன்மாரின் அபிஷேகத்தின் நாளாக நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அன்றைக்கு ஒரு சம்பவம் தேசத்துல நடந்தது. பாத்தீங்கன்னா அந்த மேல் வீட்டறையில ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே சீமோனா இருந்த பேதுரு, பயந்தாங்கோலியாய் இருந்த பேதுரு, நாணலை போல சீமோனாய் வளைந்திருந்த பேதுரு பேர் ஆண்டவர் மாற்றி கேவா என்ற பேரை மாற்றின ஆண்டவர். அப்போதும் சீமோன் பேதுரு என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பின்மாற்றத்துக்கு போனார். இயேசு அவனை தேடி வந்து அவருடைய அன்பினால் அவனை நிரப்பும் பொழுது மீண்டும் பேதுரு பழைய நிலைமைக்கு ஆண்டவருடைய அன்புக்கு வந்துட்டான். ஆனா மேல் வீட்டறையில் 50வது நாள் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது ஒரு முன்மாரின் அபிஷேகம் அன்றைக்கு மேல் வீட்டறையில் ஊற்றப்பட்டது. பேதுரு ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம் என்றார். அல்லேலூயா. அந்த தைரியம் என்றைக்கு வந்ததுன்னா ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுதுதான். அல்லேலூயா. அடுத்தது 5வது பண்டிகை பார்க்கிறோம். எக்கால பண்டிகை ஆண்டவர் கொண்டாட சொன்னார். இந்த எக்கால பண்டிகை ரகசிய வருகையை குறிக்கிறது.
இன்றைக்கு இது நம்முடைய காலத்துல நடைபெற போற இந்த பண்டிகை இதுக்கு நிழலாட்டமா இருக்கிறது. எக்காலம் ஊதுகிற போது ஆண்டவருடைய அன்பை நினைவு கூறுகிற நாளாய் ஒரு நாள் இன்றைக்கு எக்காலம் ஊதப்பட போகிறது. கிறிஸ்தவர்களாகிய ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரப்பப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நொடி பொழுது எடுத்துக் கொள்ளப்படுகிற பண்டிகையாக தான் ஆண்டவர் படியேற்பாட்டை நினைவு கூறும்படி செய்தார். அல்லேலூயா. இது இந்த காலத்தில் நடக்க போகிறது. அடுத்தது பார்க்கிறோம், பாவ நிவர்த்தி பண்டிகை. 7 வருஷம் நாம் என்ன பண்றோம், நல்லா கவனிங்க. 7 வருஷம் மத்திய வானத்துல ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்தில் இருக்கும் பொழுது உலகத்துல ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கும். அந்தி கிறிஸ்துவின் காலம் நடந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. 7வது பண்டிகை தான் கூடார பண்டிகை. இது எதற்கு அடையாளமாக என்றால் இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரும் வந்து இந்த பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறோம். அல்லேலூயா. இதுதான் 7 பண்டிகைகளை ஆண்டவர் நியமித்தார். இந்த 7 பண்டிகைக்கு புதிய ஏற்பாட்டுல நிஜமாய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலையும் இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையும் ஆவியானவர் ஊற்றப்பட்ட காலத்தையும் இன்றைக்கு 1000 வருஷ அரசாட்சியும் இதெல்லாம் குறித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைக்கு இந்த பொங்கல் தின நாளிலே நாம் என்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? புத்தாடை அணிவது நல்லது அல்ல, நல்லதுதான். ஆனால் பொங்கலை செய்து அதை எப்படி நீங்க வழிபடுகிறீர்கள்? அல்லேலூயா. நீங்க இது அனுதினமே செய்யலாமே. அன்னைக்குதான் ஒரு நாள் செய்யணும்னு நமக்கு கிடையாது. ஒவ்வொரு நாள் அன்றன்றுள்ள ஆகாரத்தை ஆண்டவர் நமக்கு அனுதினம் தருகிறார். நம்ம கையிட்டு செய்கிற வேலையில வர ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு நாள் நன்றி செலுத்துகிற. அல்லேலூயா. எது நமக்கு எல்லா நாளும் தான் நமக்கு அறுவடை நாள், எல்லா நாளும் தான் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாள். அனுதினமும் நாம் புசிப்பது எல்லாம் தேவனுடைய கிருபை தான். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கீங்க. உங்களால் சாப்பிட முடிகிறதா? புசிக்கிற நேரம் கிடைக்கிறதா? எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்களே. ஆனால் அனுதினமும் உங்களை புசிக்கும்படி சாப்பிடும்படி ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. இதுதான் அறுப்பின் பண்டிகையாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அறுவடை செய்து அதை புசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு விவசாயிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம மேல் விழுந்த கடமை. ஏனென்றால் அவங்க நிழல்ல அவங்க விவசாயம் செய்தாதான் ஆகாரம் பற்றாக்குறை வராது. அதனால நான் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்க நாட்டில் இருக்கிற விவசாயிகளை ஆசீர்வதிங்க, வயல்நிலைகளை ஆசீர்வதிங்க, நல்ல பலன் உண்டாகட்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இதை வழிபடவும் இதை என்ன பண்ண வேண்டும்? கொண்டாடி இதை சூரிய நமஸ்காரமாய் என்று வழிபடுவது என்பது மிக மிக தவறான காரியமாய் இருக்கு. அல்லேலூயா. அதனால அனுதினமும் ஆண்டவர் தர விளைச்சல்கள் தேவ கிருபைதான். அனுதினமும் அந்த விளைச்சல்கள் கிடைக்கிற நன்மையை புசிப்பது தேவ கிருபைதான், ஆசீர்வாதம் தான். படைத்த ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துங்கள். ஆமென். அதுவே நீங்க உங்கள் ஆண்டவர் செய்த பெரிய நற்காரியமா இருக்கிறது. அதனால இந்த நாளை ஒரு விக்கிரக வழிபாடாய் நினைத்து கொண்டாடுவது என்பது தவறான காரியமாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அனுதினமும் அறுவடை நாள் தான், அனுதினமும் ஆசீர்வாதத்தினால் தான், அனுதினமும் கர்த்தருக்கு நன்றி சொல்ற நாளா தான் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 7 பண்டிகைகளையும் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாகவே செய்வது என்பது தவறான காரியம். புதிய ஏற்பாட்டுக்குள்ள நாம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிற காரியங்களை செய்யுங்க. ஆமென். இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாள்ல இந்த திருச்சபை மூலமா சொல்ல வேண்டிய உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு என்னவென்றால், வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36, 37, 38 3 வசனங்களை படிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா இருளில இருக்கிறாங்க, பாவ பிடியில இருக்கிறாங்க, பிசாசின் கட்டில இருக்கிறாங்க.
ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த பொங்கல் என்பது 3 நாள் சந்தோஷமா கொண்டாடிட்டு 4வது நாள் உங்க வாழ்க்கையில பாருங்க அந்த சந்தோஷம் காணப்படுமா? இருக்காது. ஐயோ மீண்டும் கடன் பிரச்சனையே, ஐயோ மீண்டும் எங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்குது, இந்த இருள் விலகாதா, இந்த வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்காதா என்று அநேக ஜனங்கள் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள திரளான ஜனங்கள் பேர் பார்த்து மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சமா இருக்கிறாங்களே. இவங்களுக்கெல்லாம் போய் இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்கு யார் முன் வருவா? யாரை இந்த பாவ இருளிலிருந்து விடுதலையாக்க முடியும்? யார் இந்த பிசாசின் கட்டுகளை கட்டப்பட்டிருக்க ஜனங்கள்? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில குடி பழக்கம் அநேக குடும்பங்களை கண்ணீரை வர வைக்கிறதா இருக்குது. எத்தனையோ பிள்ளைகள் ரோட்ல அந்த மதுபான பழக்கத்துல அங்கங்க விழுந்து கிடக்குறாங்க. அந்த பிள்ளைகளால அந்த குடும்பத்துல நல்ல சம்பாத்தியம் கிடைக்காது, குடும்பங்களை நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை. எத்தனையோ பேர் இருள்ல இருக்கிறாங்க. இந்த பொங்கல் நாள்ல இன்னைக்கு கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு எல்லா பொங்கலை கொண்டாடினவங்க அடுத்த வேலை என்ன பண்றாங்க? அந்த மதுபானத்துல அடிமையா இருள்ல இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் மரண பயங்கள், தற்கொலை எண்ணங்கள். வாழலாமா? இனி அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்? இந்த நாள், இந்த பொங்கல் நாள்ல கூட அநேகருடைய உள்ளங்கள்ல பயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இருள்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சமா இருக்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு அறுவடைக்கு ரெடியா எத்தனையோ ஜனங்கள் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்க, தாகத்தோட இருக்கிறாங்க. உண்மையான தெய்வம் எங்க இருக்கிறது? இந்த இருளிலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஒரு வழி இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறாதா? முடிவு தற்கொலை தானா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா என்று இன்றைக்கும் எவ்வளவு ஆத்துமாக்கள் அறுவடைக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனால் அதை அறுவடை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மை ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறாரு. அந்த அறுப்புக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? அறுவடை செய்து ஆண்டவருடைய களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? இந்த பொங்கல் திருநாள்ல பொங்கல் கொண்டாடலாமா கொண்டாட வேண்டாமா இதை சிந்திக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அறுவடை மிகுதி, ஆத்துமாக்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு உங்க உள்ளத்துல நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆத்துமா பாரம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து ஆத்துமா பாரத்தை நிரப்பப்பட்டாருங்க. அந்த பாரம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, பொங்கல் என்பது 3 நாளை கொண்டாடி அதோட அவ்வளவுதான் முடிச்சு போயிடலாம். அடுத்தது ஜனங்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அந்த ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பாரம் நமக்குள்ள இருக்கிறதா? அறுவடை செய்து அந்த களஞ்சியங்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல பரலோகத்தை நாம் நிரப்ப வேண்டும் ஆத்துமாக்களினால். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு உங்க பாரம், இந்த பொங்கல் நாள்ல நீங்க இந்த ஜெபத்துக்கு வந்திருக்க உங்க வாழ்க்கையில அறுவடைக்கு நிரப்பப்பட்ட ஆத்துமாக்கள் ரெடியா இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் கலைகளோடு கூட விளைந்திருக்கிறது. அவங்க வாழ்க்கையில பல எண்ணங்கள், பிசாசின் கிரியையில அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாம எத்தனையோ கோயில் குலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்து என் பாவங்கள் சாபங்கள் உடைக்கப்படாதா என்று கூட கலையோ வளைந்திருக்கிறது. இந்த கலையெல்லாம் நீங்க பிடுங்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவால் தான் உங்க சாபங்கள் உடைக்கப்படும். இயேசு கிறிஸ்துவால் தான் உங்க மரண கட்டுகள் உடைக்கப்படும், மந்திர கட்டுகள் உடைக்கப்படும், உங்க செய்வனை கட்டுகள் உடைக்கப்படும். இயேசுதான் ரட்சகர் என்று அந்த மரண பயம் என்ற கலையை பிடுங்குங்கள். இந்த நாளிலே பிடுங்கி அறுவடை செய்வோம் ஆத்துமாக்களை. அந்த எண்ணத்துக்கு நீங்க கொண்டு வாங்க. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல நரகத்துக்கு ஒரு கூட்டம் போயிடக்கூடாதுங்க. அந்த வாரம் உங்களுக்குள்ள வரட்டும். இந்த பொங்கல் நாளிலே, தமிழர் திருநாளிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல நாங்க வாழ்ந்த கடைசி காலம், இன்னைக்கு எவ்வளவு விளைச்சல்களாய் ஆத்துமாக்கள் ஜனங்க திரளா இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனா அவங்க வாழ்க்கையில வெளிச்சம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, மெய்யான தெய்வம் யார் என்பது அறியாம இன்றைக்கு சிக்கி தவிக்கிறாங்களே. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இன்னைக்கு நாங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டோம். அந்த வெளிச்சமாக இயேசு எங்கள் மூலியமாய் அநேகரை ஆசீர்வதிக்கும்படி எல்லா கலைகளை பிடுங்கி நற்கதிர்களாய் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் சேர்ப்போமே.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த அறுவடை நாள்ல பாருங்க, பெந்தெகோஸ்தே 50வது நாள் ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளாக இன்றைக்கு உலகத்துல இதை கொண்டாடலாம், பழைய ஏற்பாட்டை நினைவு கூறலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்றைக்கு அந்த மேல் வீட்டில ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணினார், இந்த இயேசுவை மரித்தோடு உயிரோடு எழுப்பினதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசுதான் தெய்வம், அவர்தான் நம்மை வாழ வைக்கிறவர் என்று தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனம் பார்த்தீங்கன்னா 3000 பேராய் இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்கிறது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அறுவடை 3000ஆய் மாறினது. அடுத்தது பார்க்கிறோம், ஒரு சப்பானியை உயிரோடு பேதுரு யோவானை எழுப்புகிறாங்க. பிறவி சப்பானியை உயிரோடு அவனை பார்த்தீங்கன்னா அந்த சப்பானியை அவனை சுகமாக்குகிறாங்க. சுகமாக்கின உடனே ஜனங்கள் திரளாய் ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது அங்கேயும் பிரசங்கம் பண்றார் பேதுரு. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபையில அப்போஸ்தலர் 4 நாள்ல சொல்லப்பட்டது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். ஒரு பின்மாரின் அபிஷேகம் என்றைக்கு ஊற்றப்பட்டதோ அவங்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் அநேகருக்குள்ள அசைவாடினார், அநேகரை தொட்டார். 3000 5000ஆய் மாறினது. அடுத்த அதிகாரத்துக்கு வரும்போது பார்க்கிறோம், 3000ஆய் ரட்சிக்கப்பட்டவர்கள் 5000ஆய் மாறினார்கள். 5000ஆய் மாறினவர்கள் திரளான ஜனம் ரட்சிக்கப்பட்டார்கள். கணக்கே இல்லை, என்ன முடியல. அல்லேலூயா. அந்த முன்மாறி காலத்துல தேவ ஆவியானவர் அநேகர் பெரிய அசைவை உண்டாக்கினார். அதே ஆவியானவர் இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் ஆவியை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்கள் ஒரு பின்மாரின் அபிஷேகம் தேசத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பின்மாரி நாளில அறுவடைக்கு ரெடியா இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் அறுத்து தேவ சமூகத்தில் நற்களஞ்சியங்களை கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதே ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமே. உங்களுக்குள்ள அந்த பாரம் வரட்டும். ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க ஆவியானவரே சொல்லி கேளுங்க. ஆண்டவருக்கு உங்க படிப்பினால தான் திறமை சொல்ல முடியும் இல்லைங்க. ஆண்டவர் நமக்கு கல்வி மானி நாவ கொடுத்திருக்கிறார். ஆமே. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருக்குங்க, அதிகாலையில் எழுந்திருக்குங்க. எழுந்து தேவ சமூகத்தில் நின்று பாருங்க. சங்கீதம் ஏசாயா 50 சொல்லுகிறது, நமக்கு அவர் அதிகாலையில் தேடும் பொழுது கல்வி மானி நாவை தருகிறவராக இருக்கிறார். எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்ற ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஐயா எங்களுக்கு பேச தெரியாது, எப்படி சொல்ல இல்லைங்க. நீங்க கர்த்தரை அதிகாலை தேடி பாருங்க. அந்த நாவை கல்விமான் எஜுகேஷன் நல்ல படித்தவர்களை விட தைரியமாய் பேசுகிற அதிகாரத்தை கத்துக்க கொடுத்தான். பேதுரு யோவான படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சாங்க, இல்ல ஆவியானவர் நிரப்பின உடனே அவங்க பேசுறது தைரியம் வந்தது. ஆமே. ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் மற்றபடி எப்படி பேசுறேன். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் மார்க் 1:35 சொல்லுது, இருட்டோடு எழுந்து எங்க போனாருன்னா வனாந்திரமான ஒரு இடத்துல போய் ஆண்டவர் தேடினார் அதிகாலையில். அதுதான் கல்வி மானி நாவல் அவர் நாவல் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒருத்தர் சந்திச்சார். இப்போ சமாரிய ஸ்திரிய இன்னைக்கு சந்திக்க போறாருன்னா ஆண்டவர் காலையில சொல்லிட்டு இருப்பார், இன்னைக்கு சமாரியா ஒரு பெண்ணை நீ சந்திக்க போற, அந்த பெண்ணை பார்த்து நீ சொல்லணும், குடிக்க தண்ணி கேளு. எப்படி கேட்டு அப்ப தண்ணி மூலியமா பேச வரும் பொழுது அழகாக என் வார்த்தையை சொல்லிடு அப்படின்னு பிதாவாகிய தேவன் அவருக்கு அந்த கல்வி மானி நாவ வைத்தார். மறுநாள் பார்க்கும்போது இப்போ இன்னொரு நாள் இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்க்க போற, அவன் பேர் சகேவு. அவன் அத்தி மரத்தில் நின்றுட்டு இருப்பான், மேலே ஏறி அவனை கீழே இறங்கி அவன் வீட்டை தங்கவேன்னு சொல்லி அவன் உடனே மனம் மாறுவான். ஆண்டவர் அந்த கல்வி மான் அவர் கொடுத்திருப்பார். இதே நல்லா கவனிங்க, ஆண்டவர் சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் இன்னைக்கு நான் வீட்டை தங்க வேண்டும் சொல்லியிருந்தாங்கன்னா தவறா இருக்காது இந்த காரியம். சகை வீட்டுக்கிட்ட எங்க எங்க என்ன பேசணுமோ இயேசு கிறிஸ்து அது கரெக்டா பேசிட்டார். ஆமே. பேசுகிற தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாங்க. அதனால நான் எப்படி பேசுறேன், நீங்க தேவ சமூகத்துல ஆண்டவரை தேடி பாருங்க, எப்படி பேச வேண்டும் என்ற காரியத்தை வெளிப்படுத்துவார். உண்மையா சொல்றேன், ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை சொல்லி பாருங்க, அந்த ஆத்மா மனம் திரும்பும். நீங்க சொல்லிட்டு வந்துருவீங்க, மனம் திரும்பிடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள மறிச்சு விட்டார். பாலியாங்கிச்சோ
தென்கொரியால பெரிய சபைங்க, எவ்வளவு லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் சபையில. ஒரு பிள்ளைங்க, அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சுங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு. இவருக்கு காசு நோய், டிவி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கிற. அப்போ அந்த சின்ன பிள்ளை போயிட்டு, ஐயா இயேசுதான் தெய்வம், இவர்கிட்ட போய் அன்பா இந்த பைபிள் புதிய ஏற்பாடை படிங்க ஐயா, இயேசு உங்களை சுகமாக்குவார், இயேசு நல்லவருங்க ஐயா சொல்லுது அந்த பிள்ளை. பாலியமிச்சு என்ன பண்ணதுங்களா, அந்த இயேசுவை பத்தி எனக்கு சொல்லாத சொல்லிட்டு புதிய ஏற்பாடு அந்த பெண்ணுடைய முகத்திலே தூக்கி எரிஞ்சார். அந்த பிள்ளை வந்துருச்சு வீட்டுக்கு. மறுநாள் வந்து அந்த பிள்ளை, ஐயா இயேசு நேசிக்க, இந்த ஒரு வாட்டி படிங்க, இந்த புதிய ஏற்பாடு படிங்க ஐயா, அடுத்த முறை நீ வந்த உன்னை அடிச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாரு. இந்த பிள்ளை விடலைங்க, தொடர்ந்து அடுத்த முறை போகுது. ஐயா ஒரு வார்த்தைனா படிங்க ஐயா. சரி நீங்க படிக்க மாட்டீங்க, இதை வச்சுட்டு போறேன், நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப படிங்கய்யா சொல்லிட்டு அந்த பிள்ளை இயேசுடைய அன்பை சொல்லிட்டு போயிடுச்சு. இவர் யோசிச்சாரா, இந்த பிள்ளை டெய்லி நம்ம தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது, இந்த புதிய பாட்டு அப்படி என்ன எழுதப்படும் எடுத்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சாராம். படிக்க 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 அவருக்குள்ள ஆண்டோட அன்பு நிரப்பப்பட்டுச்சு, தெய்வீக சமாதானம் வந்துச்சு. கடைசியில் அவர்கிட்ட அந்த காச நோய், அந்த டிவி வியாதி சுகமாயிடுச்சு. சுகமான உடனே அவர் அந்த பெண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். பார்க்க அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, அட்ரஸ் இல்லை, அடையாளம் தெரியல. ஆனா ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்தார், சபையை உண்டாக்கினார், லட்சக்கணக்கில் ஆத்துமாக்கள் வந்தது, பெரிய பிரபலமா மாறினார். அந்த நாளுக்கு சொல்ற அந்த பொண்ணை தேடுற யாருன்னே தெரியல. அந்த பிள்ளை மாத்திரம் அன்னைக்கு இயேசுவை சொல்லணும்னா இன்னைக்கு நான் அறுவடைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க மாட்டேன். இன்னைக்கு என் மூலியமா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இவ்வளவு லட்சங்களா இருக்கிறது. இந்த ஒருவனால கர்த்தர் பெரிய அசை உண்டாக்கினாரே, அதற்கு காரணம் அந்த பெண்ணு தானே. ஆமே. இந்த நாள்ல, இந்த அறுவடை நாள்ல எல்லாம் உலகமே கொண்டாடி கொண்டு இந்த அறுவடை நாள்ல சொல்றேங்க, எவ்வளவு ஜனங்கள் இருள சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க, அந்த ஆத்மாவை அறுவடை செய்யுங்க, கொண்டு வந்து தேவ சமூகத்துல சேருங்க. அது ஒரு பெரிய பலனை உண்டாக்குகிறதா இருக்கு. அல்லேலூயா. ஒரு பாலியல் ரட்சிக்கப்படுங்க, அன்றைக்கு சுவிசேஷம் அந்த பெண்ணு தான். வேல்ஸ் தேசம் பயங்கரமான கிளப்புகளினாலும் ஆலயங்கள்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. பயங்கரமான பாவ பிடியில இருக்கிறாங்க. எங்க பார்த்தா கேளிக்கை விடுதிகள், எங்க பார்த்தா கிளப்புகள், எல்லாருக்குள்ள எல்லா மதுபான அடிமைத்தனம் விபச்சாரத்தில் அந்த தேசமே நிறைந்திருந்தது. அந்த வேல்ஸ் தேசம் அழிவுக்குள்ளா இருந்தது. இவான் ராபர்ட்ஸ் என்ற தேவ மனிதன் மாறப்பட்டார். ஆண்டவரே, இந்த ஜனம் இவ்வளவு சீரழிந்து போறாங்களே என்று தேவ சமூகத்துல கதறினார், ஜெபித்தார் ஜெபித்தார் ஜெபித்தார். ஆண்டவர் ஆவியான அபிஷேகம் அவர் மேல ஊற்றப்பட்டது. தெருவில் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். அவருக்குள்ள இருந்த அந்த கல்வாரி அன்பு மற்ற உள்ளங்களை நிரப்பினது. அந்த தேசத்தை கர்த்தர் பெரிய அசை உண்டாக்கினார். எல்லா கேளிக்கை விடுதிகள், எல்லா கிளப்புகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட ஆலயங்கள் திறக்கப்பட்டன. பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். பெரிய அறுவடை உண்டாச்சு. வேல்ஸ் தேசத்துல பெரிய அறுவடை உண்டாச்சு. இன்னைக்கு நீங்களும் தெரு பிரசங்கம் பண்றீங்க. இனி ஒரு நாட்கள்ல பாருங்க, நீங்க ஒரு பிரசங்கம் பண்ணாலுமே ஆவியான நிரப்புதலை பண்ணி பாருங்க. எந்த பகுதியை போய் நீங்க வார்த்தையை சொல்றீங்களோ அந்த பகுதிக்கு ஜனங்கள் பாவ உணர்வு அடைந்து எல்லாரும் அழுது வந்து ஒப்பு கொடுக்க போறாங்க. அந்த நாள் மிக சமீபமாய் இருக்கிறது. உங்களை கொண்டுதான் கிருபையின் வாசல், இந்த சபை எவ்வளவு நீங்க வாஞ்சையா இருக்கீங்களோ இந்த கடைசி நாட்கள்ல உங்களை கொண்டு ஒரு கூட்டத்தை கர்த்தர் ரட்சிக்கப்பட போகிறார். பெரிய அறுவடை செய்ய போகிறீங்க. அறுவடை செய்த ஆத்துமாக்களை தேவ சமூகத்துல களஞ்சியங்களா கொண்டு நிரப்ப போகிறீங்க. உங்க மூலமா ஒரு கூட்டம் பரலோகத்தை நிரப்பப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் தேவன் இன்றைக்கு ஒரு ஆயத்த நாளாக எழுப்புதல் கூட்டமாய் உங்களை கட்ட கொண்டு வந்திருக்கிறார். நம் எண்ணங்கள்லாம் பொங்கல் அது என்று 3 நாள் செய்து சாப்பிட்டு அதோட மறந்து போற அடுத்தவள் ஞாபகத்துக்கு வரப்போகிறது. இல்லங்க, நமக்கு ஒவ்வொரு நாளுமாய் 365 நாளும் நமக்கு அறுவடை நாளாய் இருக்கிறது. ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாளும் தாகமா இருக்கிறாங்க. ஜனங்க வெளிச்சத்தை தேடி வர எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாங்க. நீங்கள் அறுவடை பண்ணுங்க. அறுவடை செய்த ஆத்துமாக்களை சந்தோஷமாய் சபையை கொண்டு வந்து சேருங்க. சேர்த்த ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்துங்க.
அல்லேலூயா. இதுதான் அறுவடை நாளாய் உங்களுக்கு கொண்டாடப்படுகிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதே. அந்த ஒரு மனுஷன் மனம் திரும்பினா பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷங்க. அதுதான் அறுப்பின் பண்டிகையாய் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷத்தின் பண்டிகையாய் இருக்கிறதுங்க. ஆமென். ஒரு ஆத்மா மனம் திரும்பினா எவ்வளவு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு எதுக்கு நம்ம செலவு பண்றோம்? சுவிசேஷ ஊழியத்துக்காக. ஒன்று வாங்க, செய்யுங்க. உங்களால் வரக்கூடிய சூழ்நிலை தான். போகிறவங்களுக்கு உதவி செய்து, இந்தாங்க ஐயா போங்க, நீங்க போய் மற்றவங்களுக்கு போய் இந்த டிராக்ஸ் வாங்கி புதிய ஏற்பாடு வாங்கி கொடுங்க. இந்தாங்க, என்னால வர முடியல, என் சூழ்நிலை அப்படி இருக்குது, இந்தாங்க நீங்க செய்வீங்களா, வயிறு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இந்தாங்க அவங்களுக்கு நல்லா செய்யுங்க, கொடுத்து செய்து பாருங்க. அல்லேலூயா. போய் செய்கிறவங்க மேல ஒரு அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். கொடுக்கிறவங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். தேவன் உங்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ரஷ்யாவுல திமோர் என்ற தீவுல ஒரு பயங்கரமான எழுப்புதல் வெடித்தது. அங்க பாத்தீங்கன்னா ஆல் நைட் பிரேயர் நடக்க ஆரம்பிச்சது. எப்ப சபையில ஜெபம் வைக்க ஆரம்பிச்சாங்க. அன்றைக்கு ஒரு சபை, அந்த திமோர் தீவுல ஒரு சபையில இரவு ஜெபம் பண்றாங்க. நைட் ஒரு கூடி ஒரு 30 பேராய் கூடி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் கட்டளையிடுங்க, ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், தேசத்துல மாற்றம் உண்டாகட்டும் என்று ஜெபித்தாங்க. பாத்தீங்கன்னா திடீர்னு காலையில பாத்தீங்கன்னா அந்த ஆலயம் தீப்பற்றி எரிகிறது. பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த ஊர்ல இருக்க ஜனங்களாம் கொண்டு வந்து ஓடியாந்து தண்ணியை ஊத்துறாங்க. தண்ணியை ஊத்தி அணைக்க பாக்குறாங்க. ஃபயர் இன்ஜின் போன் பண்ணிட்டாங்க. ஃபயர் இன்ஜின் எல்லாம் வந்துச்சு. வந்து தண்ணியை பாய்ச்சி அடிக்கிறாங்க. ஆனா ஆலயம் எரிஞ்சுட்டு தான் இருக்குது. தீ அணையில. உள்ள இருக்க ஜனங்க செத்து போயிட்டாங்க. பாக்க யார சாவல, எல்லாம் ஜெபம் பண்ணுகிறாங்க உள்ள. அந்த அக்கினி உலக அக்கினி அல்ல, பரலோக அக்கினி அவரை நிரப்பினது. ஒருவர் சேதம் அடையல. வெளியே வந்தாங்க அவ்வளவு பேரும். பெரிய மாற்றம். அவ்வளவு பேரை பிரசங்கம் பண்ணாங்க. ஆண்டவருடைய அற்புதங்களை செய்தாங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்பினாங்க. தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாங்க. அந்த தீவிர திராட்சரசமே கிடைக்காதுங்க. ஆனால் அதை ஜெபம் பண்ணி திராட்சரசமாய் மாத்தினாங்க. பெரிய எழுப்புதலை உண்டாக்கினாங்க. இந்த ரஷ்யாவுல எழுப்புதல் வெடித்தது ஒரு ஜெப கூடுகையினாலதான். ஆமென். அந்த எழுப்புதல் ஒரு மனுஷன் தான். அமெரிக்கா அந்த எழுப்புதலை பார்த்து ஒரு மனுஷன் அபிஷேகத்தை பெற்று அங்கிருந்து போனவர் தான் அமெரிக்காவில் போனாருங்க. அங்கிருந்து தான் அடுத்த எழுப்புதல் உண்டாச்சு. ஆமென். இந்த கடைசி நாட்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்றேன். நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ உங்களிருந்து தீப்பற்றக்கூடிய அபிஷேகம் இந்த அசோக் நகரை அசைக்க போகிறது. இந்த அசோக் நகரில் அசைகிற அந்த அபிஷேகம் மற்ற பகுதி வடபழனி, கோடம்பாக்கம், சென்னையை அசைக்க போகிறது. அடுத்தது தமிழ்நாடையே அசைக்க போகிறது. சீக்கிரத்துல ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இந்த கிருபையின் வாசல்ல இருந்து ஜெபித்த ஜெபங்கள் எழுப்புதல் தான் அநேகரை பத்த வைத்தது என்பதை கர்த்தர் மூலமா செய்ய போகிறார். உங்களுக்குள்ள அந்த ஜெப வாஞ்சை எழுப்பட்டும். தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க. நேரத்தை கர்த்தருக்கு செலவிடுங்க. ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த வருஷத்துல இந்த பொங்கல் நாள்ல இத்தனை பேர் இருக்கீங்க. இதை விட பல லட்சங்களாய் நீங்க ஆராதிக்கிற நேரம் வந்து விட்டது. ஆமென். அதுக்கு சூழ்நிலை இல்லை என்றாலும் உங்க ஜெபம் எழுப்புதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். இந்த பொங்கல் திருநாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய கிருபை தருணங்கள் என்னவென்றால், அறுவடைக்கு ஆத்துமாக்கள் ரெடியா இருக்கிறாங்க. கொண்டு வாங்க, விளைச்சலை கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஆண்ட சமூகத்தை ஆத்துமாக்கள் களஞ்சியங்களா சேருங்க. கர்த்தர் பாரப்படுகிறார், மனதுருகிறார். இவ்வளவு பேர் வலது கைக்கு வித்தியாசம் தெரியாம ஜனங்க இருக்கிறாங்களே. எவ்வளவு பேர் நடப்பயணமா நடந்து போறாங்க. வருஷம் நடந்து போறாங்க. ஒரு மாற்றம் இருக்குதா? இல்லையே. மாற்றம் இல்லையே. இங்க இருந்து எவ்வளோ பயணமாக செருப்பு இல்லாம நடந்து போறாங்க. அடுத்த வருஷம் அதே வாழ்க்கை தான், அதே காரியம் தான். 40 நாள் பனியில எழுந்து குளிச்சுட்டு என்னென்னவோ தியாகம் பண்ணி நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஆனா 41 நாள் முடிந்து மலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போதே பழைய பாவ வாழ்க்கை, நிஜமில்லாத ஒரு வாழ்க்கை, இருளான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு எல்லா ஆத்துமாக்களும் நற்கதிர்களாய் விளைந்திருக்கிறாங்க. கூடவும் கலையும் வளைந்திருக்கிறது. இன்னைக்கு விசுவாசிகளாகி நாம், ஜெப வீரர்கள் நாம், கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகி நாம் இந்த கலையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால அறுத்து நிர்மூலமாக்கி ஆத்துமாக்களை களஞ்சியங்களை நிற்கதிலே கொண்டு வந்து தேவ சமூகத்தை சேர்ப்போம். பதறையோ அவியாத அக்கினியிலே ஆண்டவர் சுட்டரிப்பார்.
ஆமென். தூற்றுக்கூடையில வாரி களஞ்சியங்களை ஆண்டவர் சேர்க்க போகிறார். இந்த நாட்கள் கடைசி நாட்கள். இந்ததான் நமக்கு அறுவடை நாளா இருக்கிறது. இந்த அறுவடை நாளை பயன்படுத்துங்க. நம்ம வீடு சந்தோஷமா இருந்தா போதாது, நம்ம தெருவுக்கு சந்தோஷமா மாறணும். நம்ம மற்ற ஜனங்கள்லாம் மாறணும். யோபு மற்ற சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணாங்க. அவன் சிறையிருப்ப கர்த்தர் மாத்தினார், அவன் சூழ்நிலையை மாத்தினார். இன்னைக்கு உன் குடும்ப சூழ்நிலை மாற வேண்டுமா? மற்றவர்களுக்காய் திறப்புன்னு அறுவடை செய், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. உண்மையா சொல்லுகிறாங்க, உங்களுக்கு அந்த களஞ்சியங்கள் கர்த்தரை சேர்க்கும் போது உன் குடும்பமே ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாங்க, உன் பிள்ளைகள் சுகித்திருப்பாங்க. ஆத்தும பாரம் என்பது மிக அவசியமா இருக்கிறது. சுவிசேஷ பணியை செய்யுங்க, கர்த்தருக்காய் சுவிசேஷ பணியை செய்யுங்க. இதனால தீர்மானம் இன்னைக்கு ஆவியார் இந்த வார்த்தைகள் கொண்டு வந்து சேர்க்கிறார் என்பதா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை தேடி டைரக்டா வந்திருக்கிறது. இதை விளையாட்டை அப்படியே கேட்டு விட்டு விடாதீங்க. இன்னும் செயல்படுத்தி பாருங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் போய் சொல்றீங்களா அந்த ஜனங்கள்லாம் கண்ணீரோடு ஒப்பு கொடுக்க போறாங்க. நீங்க செபிக்கும் போது அசுத்தாவி அலறி ஓட போகிறது. மாந்திரிக கட்டுகள் உடையப்பட போகிறது. செய்வினை கட்டுகள் உடையப்பட போகிறது. இருளுக்கு ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறார்கள். உங்க மூலமா பல பேர் கர்த்தருடைய கல்வாரி அன்பினால் நிரப்பப்பட போகிறார்கள். பரலோகத்தில் உங்க நிமித்தம் சந்தோஷமாய் மாற போகிறது. கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறவராய் இருக்கிறார். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவரை கனப்பண்ணுவார் என்ற வார்த்தைப்படி உங்களை கனப்பண்ண போகிறார் ஆண்டவர். உங்களை தேடி ஆசீர்வாதம் வரப்போகிறது. அதனால அறுவடைக்கு ரெடியா இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க. நீங்க தான் அறுவடை செய்யணும். உங்ககிட்ட தான் அந்த கத்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கலைகளை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சரியான அறுவடை செய்து சரியான வார்த்தையை, சுவிசேஷ வார்த்தையை, வசனத்தை சொல்லுங்க. கர்த்தரே தேவன் நிரூபிங்க. அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எந்த ஒரு அசுத்தாவிலும் பயந்து ஓடி பின்வாங்காதீங்க. இயேசுவின் நாமத்தினால் கட்டளைகளை சொல்லி பாருங்க. அவருடைய நாமத்துக்கு வானோர் பூதலத்தோர் எல்லாரையும் முழங்கால் முடங்கும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு வயசு வித்தியாசம் இல்லைங்க, படிப்பு வித்தியாசம் இல்லைங்க, அழகு வித்தியாசம் இல்லைங்க, திறமை முக்கியம் இல்லை. ஆவியானவர்களுக்குள்ள நிரம்பி இருந்தா போதும். ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில நிரம்பி, அபிஷேகத்துல நிரம்பி, தேவ சமூகத்துல காத்திருந்தா போதும். உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்க 10 பேரா போய் சுவிசேஷம் சொல்ல போனா அங்க கர்த்தர் பெரிய எழுப்புதலை மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். நீங்க நிச்சயமா செஞ்சு பாருங்க. இந்த மாதத்துல இருந்து நீங்க செய்யற ஊழியங்கள்ல வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. பெரிய அறுவடையை பார்க்க போறீங்க. உங்க மூலமா சபையில பல கோடி ஆத்துமாக்கள் நிரம்பப்பட போகிறாங்க. இந்த இடம் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவருக்காய் இறங்குங்க, அறுவடை செய்யுங்க. ஆத்துமாக்களை கதிர்கள்லாம் பொருத்தி கொண்டு களஞ்சியத்துல கொண்டு வந்து சேருங்க. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை. அதனால இன்னைக்கு நமக்கு வேண்டிய விவாதம் கொண்டாடலாமா, பொங்கலை அனுசரிக்கலாமா, இது தேவையில்லை. இந்த கடைசி நாட்கள்ல அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிற ஆத்துமாக்கள் மேல பரிசனை வைங்க. ஒரு பேதுரு மூலமா 2000 3000 ஆச்சு, 3000 5000 ஆச்சு, 5000 திரளான ஜனங்களாய் மாறிச்சு. நீங்க ஒருவர் மூலியமாய் கர்த்தர் பலரை அசைக்கப்பட போகிறார். உங்க வேலை ஸ்தலத்தை அநேகரை கிறிஸ்துவனை கொண்டு வர போகிறீங்க. எங்க வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, தைரியமா கிறிஸ்துவ சொல்லுங்க. அறுவடை பண்ணுங்க. அறுவடை நாள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இனி சுவிசேஷ பணி சொல்லாம இருக்க மாட்டேன். செய்யுங்க. சபையின் மூலமா இணைந்து செய்யுங்க. உங்க போதகரோடு கூட இணைந்து, உங்க உடன் ஊழியரோடு கூட இணைந்து நீங்க செயல்படும் பொழுது ஆண்டவர் உங்க சபையில ஒரு மனமா நின்னீங்கன்னா பெரிய சபை கட்டப்பட்ட போறீங்க. ஆமென். அதனால இந்த கிருபை வாசல் எழுப்புதல் வெடிக்கப்பட போகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு பல சபையில கர்த்தர் எழுப்புதல் கொடுக்க போகிறார். அதற்கு உங்களை எல்லாரும் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் நேராய் தேடி வந்திருக்கிறது. இன்றைக்கு செயல்படுங்க, அறுவடை செய்யுங்க. தேவ சமூகத்தை கொண்டு வந்து ஆத்துமாக்களை அசைவாட பண்ணுங்க, கொண்டு வந்து சேருங்க. நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. இதுதான் உண்மையான பொங்கல் நாளா இருக்கும் நமக்கு. 365 நாளும் பொங்கல் தான் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.
அதுவே நன்றி செலுத்துகிறதா இருக்கிறது. இதுவே கர்த்தருடைய அன்பின் வார்த்தையா இருக்கிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா, ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு ஜனங்க 3 நாளைக்கு பொங்கலை கொண்டாடி சுத்தி பார்த்துட்டு திரும்பி 3வது நாள் கழிச்சு ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆகார பற்றாக்குறை, கடலில் உள்ள வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆனா நம்ம அறுவடை என்பது 365 நாளும் நமக்கு அறுவடை நாள் தான். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான், அவர் கொடுக்கிற நன்மை தான், அவர் கொடுக்கிற கிருபை தான். இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம்னா அவருடைய கிருபை தான் சாப்பிடுறோம். நிறைய பேர் சாப்பிட முடியலங்க. நம்ம சாப்பிடுறோம்னா ஆண்டவர் கிருபை தான். இன்னைக்கு நம்ம நடக்கிறோம்னா ஆண்டவர் கிருபை தான். அதனால எவ்வளோ ஜனங்க இன்னைக்கு மரண பயத்துல இருக்கிறாங்க, தற்கொலை எண்ணத்துல இருக்கிறாங்க, இருள இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வாழ்க்கை நிம்மதி இல்லை. ஆண்டவரே, அவங்களெல்லாம் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அறுவடைக்கு நேராக இந்த கதிர்களை ஆண்டவரே நான் பிடுங்கி கொண்டு வந்து ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையில சேர்க்கணும், பரலோகத்து நேரா வழி நடத்தணும். அப்பேற்பட்ட கிருபை தனங்க எனக்கு தாங்கப்பா. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இந்த கொஞ்சமான நாட்கள்ல ஒரு பின்மாரின் அபிஷேக தேசத்துல ஊட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு எழுப்புதல் இன்றைக்கு வெடிக்கப்பட போகிறது. அதற்கு எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாமெல்லாம் பயன்படணும் ஆண்டவரே. இந்த சபையை காத்து வல்லமையாய் நிறுத்தி பயன்படுத்துங்கப்பா. எழுப்புதல் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர்